அடுத்த க்ஷேத்திரம் 55வது க்ஷேத்திரம் திருப்பவளவண்ணர். காஞ்சிபுரத்திலே இருக்கிற பெருமாள் பிரவாளேசன்னு திருநாமம். பவழம் பவள வர்ணத்தில் பெருமாள் இருக்கார், சிவப்பு வர்ணத்தில் இருக்கலாம். 4 யுகத்தில் பெருமாள் 4 வர்ணத்தில் சேவை சாதிப்பார். பாலி நீர்மை, செம்ப நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு வெண்டுலா நீல நீர்மை, 4 வர்ணம். கிருத்தயுகத்தில் வெள்ளையா இருப்பறான். திரேதாயுகத்திலே பாலி நீர்மை, செம்ப நீர்மை, ஷஹப்பா இருப்பறான். துவாபர யுகத்திலே மாந்தளிர் பச்சை வர்ணத்தில் இருப்பறான். கலியுகத்திலே கருப்பா இருப்பறான். இதுதான் 4 யுகத்தில் பெருமாளுடைய 4 வர்ணம். அதை போல ஷஹப்பு வர்ணத்தில் தான் இங்கே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். 4 வர்ணம். இங்கே பிருகுமுனிவருக்கும் அஸ்வினி தேவதைகளும் அவர்கள் பிரார்த்தனை கிளங்க பிரவாளேஸ்வரனாக இருக்கிறார். ஷஹப்பு வர்ணம். இந்த கோவிலில் இருக்கிற மண்டபத்துக்கு காஞ்சி தேவப்பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் அன்னைக்கு எழுந்துருளி கொஞ்ச நேரம் இங்கு இருக்கிறார். மண்டகப்படி கண்டருளுகிறார். அதுவே இந்த கோவிலுக்கு இருக்கிற பெருமை. பிரவாளேசனாக மூலவர் பவளவண்ணர் மேற்கு நோக்கி நின்ன திருக்கோலம். தாயார் பவளவல்லி தாயார், தனிக்கோவில் நாச்சியார். இந்த தாயாருக்கு ஒரு பெருமை. ஸ்ரீ யந்திரம்னு கேள்விப்படுறீங்களே, அந்த யந்திரத்தினாலேயே கீழே பீட்டம் பண்ணப்பட்டு ஸ்ரீ யந்திரம், மகாலட்சுமிக்கு ஒரு யந்திரம். அந்த யந்திரத்தின் மேலேயே உற்சவமூர்த்தி எழுந்துருளி இருக்கிறார். அப்போ ஸ்ரீ யந்திரத்துக்கு மேலே தாயார் எழுந்துருளி இருக்கிற க்ஷேத்திரம் பவளவண்ணருடைய க்ஷேத்திரம். ஆழ்வார் சாதிக்கிறார், வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் கொங்கத்தூர் வளங்கொன்னை அலங்கல் மார்பன் குலவரையான் மடப்பாவை எடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையில் உச்சி மேலாய் உச்சியாய் பவளவண்ணா பனிவரையில் உச்சியாய் பவளவண்ணா எங்குத்தா எம்பெருமான் உன்ன நாடி ஏழையேன் இனி இங்கனமே உழிதருகின்றேனே என்று திருநெடுந்தாண்டகத்தில் இங்கனே உழிதருகேனே. இப்படி உன்னை தேடி தேடி எங்கிருக்கிறாய்னு தேடிக்கொண்டிருக்கிறேனே, சேவை சாதிக்க மாட்டாயான்னு கேட்க பவளவண்ணனாய், பவளம்ங்கிறது ஷஹப்பு, ஷஹப்பு வர்ணத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிற ஊர் திருப்பவளவண்ணம். காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். அதை அட்டப்பிரபந்தத்தில் திவ்ய கவிஞர் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடுறார். கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் உய்யேனே பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பாதம். நீதான் தவளவண்ணர், சாமவண்ணர், கருப்பு வர்ணன் நீ, வெளுப்பு வர்ணன் நீ, சகப்பு வர்ணன் நீ, மாந்தளிர் பச்சை நீ, உன் திருவடியே பற்றினேன்னு சாதித்தார்.